என்ன இவ்வளோ ஆளை காணோம்? எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிட்டு மறுநாள் எழுந்து மெஸ்ஸுக்கு போயிடுவா போல. இந்தாங்க காஃபி குடிங்க. இந்தாங்க காஃபி. Wow, wow. What a perfect way to wake up in the morning like this. சும்மா சொல்லக்கூடாது. ஆக்சுவலா இந்த ஃபீல் கூட சூப்பரா இருக்கு. குடு 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 குடு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாவ் வாவ். என் வாழ்க்கையிலே நான் குடிச்ச பெஸ்ட் காஃபினா அது இதுவா தான் இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கு, இவரா இப்படி எல்லாம் பேசுறாரு? ஒருவேளை இன்னும் தூக்கம் கலையாம கணவனை நினைச்சு பேசிட்டு இருக்காரா? ஒண்ணுமே புரியலையே. என்ன காஃபியை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? ஆட பயப்படாத. ஏன் பயப்படுற? நான் இனிமே உங்ககிட்ட சண்டை போடவே மாட்டேன். இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எந்த சண்டையுமே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற? என்ன குழப்பமா இருக்கா? ஆக்சுவலா நானும் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்ன மாதிரியே அந்த வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, வெளியில பிசினஸ் எனிமீஸ், எனக்கு கூட ஓகேன்னு தான் தோணுது. எனக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு. அதனால தான் இனிமே சண்டை வேண்டாம்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நடக்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். போக போக பழகிடும். கவலைப்படாத. ஓகே சரி. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னா எப்படி? டக்குன்னு போய் டிஃபனை ரெடி பண்ணு. எனக்கு என்னமோ உன் கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீதான் பயங்கரமான குக்காச்சே. இன்னைக்கு உன்னோட சமையல ஆசை தீர சாப்பிடணும். ஏங்க நிஜமாவா சொல்றீங்க? நான் போய் டிஃபன் ரெடி பண்ணணுமா? ஆட இன்னுமா என் மேல நம்பிக்கை வரல? போய் ரெடி பண்ணு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். வர்த்தா. ஹலோ, எல்லாம் ரெடியா? சாப்பிடலாமா? உட்காருங்க. ஓகே. ஓகே எடுத்து வை. ஆஸ் அ வைஃபா ஃபர்ஸ்ட் டைம் உன் ஹஸ்பண்ட் கேட்டு டிஃபனை ரெடி பண்ணியிருக்கேன். அதுல எவ்வளவு லவ் இருக்குன்னு பாத்திரலாமா?
சாப்பிடுங்க. ம். ம். உன் கைவண்ணமே கைவண்ணதான் போ. என்ன ஒரு ப்ரிப்பரேஷன், என்ன ஒரு டெக்ஸ்சர், எல்லாமே டாப் நாட்ச். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், சட்னியில கொஞ்சம் லைட்டா உப்பு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் குழப்பம் இல்ல, நாட் அ ப்ராப்ளம். சட்னில உப்பு ஜாஸ்தியா? இருக்காதே, கரெக்டான அளவுல தானே போட்டிருக்கேன். அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆ, வேணும்னா நீயே ட்ரை பண்ணி பாரு. ஹலோ, என்ன அப்படியே இருக்க? டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி இருக்கு? ம், கரெக்டா தான் இருக்கு. உப்பு ஜாஸ்தியாலாம் இல்லையே. ம்ஹும். அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றேன், கரெக்டா? இந்தா, இன்னொரு வாய் டேஸ்ட் பண்ணி பாரு. ம்ஹும். வேண்டாங்க, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சும்மாதான் உன் குக்கிங் கான்ஃபிடன்ஸா கொஞ்சம் டீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைட்டா ப்ளே பண்ணேன். ஆனா பரவாயில்ல, உன் மேல உனக்கு ரொம்ப தான் நம்பிக்கை. ஆக்சுவலா உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டியா வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் தான். ரியலி ஐ அப்ரிஷியேட் தட் அண்ட் ஐ லவ் இட் டூ. நெக்ஸ்ட் என்ன பிளானு? வெஸ்டி தானே போக போறேன். ஒன்று பண்ணலாம், நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இனிமே டெய்லி இந்த மாதிரி டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுத்தா டெய்லி நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ஓகேவா? டீல் ஓகேவா? கடவுளே, என்ன நடக்குதுங்க? எனக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது இவர்தானா, இல்ல வேற யாராவதா? ஹலோ, என்ன யோசனை? என்ன அப்படி பாக்குற? சரி சரி, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ரெடியா இரு, நம்ம ஒன்னாவே போயிடலாம். ஓகே, நான் போய் ஒரு ஃபைலை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே ராத்திரியில ஒரு மனுஷனால இந்த அளவுக்கு மாற முடியுமா? நேத்து நைட்டு தூங்க போற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னவரு, இப்போ விடிஞ்ச உடனே பார்த்தா எழுந்திருச்சு நான் போட்டு காஃபியை குடிக்கிறாரு, என் கையால சாப்பிடணும்னு சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஊட்டி விடுறாரு. நானே உன்னை மெஸ்ல டிராப் பண்றேன்லாம் சொல்றாரே. என்ன இது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாஸ், வாங்க வாங்க. வாங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன காலையிலேயே இந்த பக்கம் வந்திருக்கீங்க? கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. வந்து சாப்பிடுங்க. இல்ல இல்ல, அது வந்து பாஸை வர சொல்லுங்க, அர்ஜென்ட்டா பார்க்கணும். அவர் இப்போதான் சாப்பிட்டு ஏதோ ஃபைல் எடுக்கணும்னு மேல போயிருக்காரு. இருங்க, நான் கூப்பிடுறேன். ஆ. தோ அவரே வந்துட்டாரு. அட, அவரே வந்துட்டாரு.
ஹாய் ஹாய் பாஸ். Hello, ஹாய் sir. ஹாய் ப்ளீஸ் பி சீட்டட். Thank you, sir. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. என்னங்க ஆதவன் அண்ணனையும் அட்வொகேட் சாரையும் சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க. அப்படியா? சொல்றேன். டே ஆதவன் அண்ணா சாப்பிட கூப்பிடுறாங்க, போய் சாப்பிடேன்டா. ஐயோ, நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன் பாஸ். ஆஹா, உங்க அண்ணன் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டாராம். ஆ, பாஸ், ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? ஏண்டா நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்குள்ள நீங்க வர அளவுக்கு என்னடா முக்கியமான விஷயம்? ஆ? பாஸ், அது வந்து ஃபினான்சியல் ரிப்போர்ட். ஆ. இதுல 60 லட்சம் ரூபாய் பணம் கணக்குல வரலன்னு சொல்லி ஆடிட்டர் அந்த பணத்தை எதுக்காக செலவழிச்சீங்கன்னு கேட்க சொன்னாரு. ஆ, டேய் ஞாபகம் இருக்கா? அது நம்ம தமயந்தி மெஸ்ஸுக்காக கொடுத்தோமே, கதிரேசனுக்கு கொடுத்த பணம்டா. யா, கரெக்ட். அதை எப்படி நம்ம கணக்குல காட்ட முடியும்? இல்ல பாஸ், நீங்க ஏதாவது பண்ணி அதை கணக்குல காட்டி தான் ஆகணும். இல்லைன்னா நம்மளால ஐடி ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, ஆமா சார், ஏற்கனவே நீங்க செலவு செஞ்ச ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு வராம இருக்கு சார். கொஞ்சம் பேசி அந்த கணக்கு எப்படியோ டேலி பண்ணியாச்சு. ஆனா இந்த 60 லட்சத்தை கணக்குல காட்டி ஆகணும். ஐயோ, இல்லைன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. ஏங்க, இதுலலாம் என்னங்க பிரச்சனை? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லுங்க. இல்ல சார், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 60 லட்சத்தை கடன் வாங்கி என்ன செலவு செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் என்ன சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தமயந்திய ஆ, அந்த 60 லட்சத்தை திருப்பி தர சொல்லுவீங்க போல இருக்கே. ஆ? ஏங்க, நான் அந்த மெஸ்ஸ மீட்டதே தமயந்திக்காக தான். இப்ப போய் அவங்க கிட்ட பணத்தை கேட்டா அது நல்லாவா இருக்கும்? ஆ? வேற வழியே இல்ல பாஸ். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அதனால அந்த 60 லட்சத்தை கணக்குல கொண்டு வந்து தான் ஆகணும். அதை நீங்க கொடுத்தாலும் சரி, இல்ல தமயந்தி கொடுத்தாலும் சரி. இன்னொரு விஷயம், அந்த 60 லட்சத்தை மறுபடியும் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அதுக்கும் நீங்க தான் கணக்கு சொல்லி ஆகணும். ஐயோ சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமயந்தி தான் அந்த 60 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவீங்க போல இருக்கே. என்ன சார், அவ்வளவு பணத்தை அவங்க எப்படி சார் திருப்பி அடைப்பாங்க? பாஸ், இப்போதைக்கு கையில இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது ஒண்ணுதான். ஸோ தமயந்தி மேடத்தை நீங்க கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அந்த 60 லட்சத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அப்புறமா கூட ஆடிட்டர்கிட்ட பேசி நம்ம கணக்கு கட்டிக்கலாம். டேய், என்ன விளாடுறியா? பாஸ், என்னடா நீ தமயந்தியே 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டாங்க அவங்க கிட்ட போய் 60 லட்சம் ரூபாய் கேட்டா எங்கடா போவாங்க? அதுவும் நாளைக்கே கொடுக்க சொல்ற, நாளைக்கே கொடுக்க சொல்றாங்க. நடக்கிற காரியமா இதெல்லாம்? டேய், அதெல்லாம் வேணாம். ஒண்ணு பண்ணு, ஆடிட்டர் சார் கிட்ட பேசி ஏதாவது ஒரு பொய் கணக்கு எழுத சொல்லு. ஐயோ, பொய் கணக்கா? வேற பிரச்சனையே வேணாம் பாஸ். ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு மொய் எழுத போய் 50 கோடி ரூபாய் பிசினஸையே இழக்க பாக்குறீங்களா பாஸ்? அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். வேணும்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்குள்ள தமயந்தி மேடத்தை அந்த 60 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? 60 லட்சம் ரூபாவா? ஐயோ, என்ன பண்றது? டேய் டேய், போடா.
தமயந்தியால ரெடி பண்ண முடிஞ்சிருந்தா அவங்க எதுக்குடா இங்க அமைதியா நிக்கிறாங்க? ஏண்டா இப்பவே நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு புயல் மாதிரி போயிருக்க மாட்டாங்க? இடியட். என்ன தமயந்தி, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னடா நீ? டேய், தமயந்தி பணத்தை ரெடி பண்ணிட்டு வரதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லடா. வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசி. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வழி இருக்கு சொல்லுங்க. அத உங்க மிஸ்ஸஸ் செய்வாங்களான்னு தெரியல சார். என்ன சார் நீங்களே கேளுங்க சார், என்ன பண்ணணும் சொல்லுங்க. மேடம், அந்த 60 லட்சத்துக்கு பதிலா அந்த மெஸ்ஸை எழுதி தந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஈஸியா முடிச்சிடலாம். என்னது, மெஸ்ஸ எழுதி தரணுமா? என்ன விளையாடுறீங்களா சார்? அவங்க எங்க சார் போவாங்க? இருங்க இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க சார்? பிசினஸ் வேற, ஃபேமிலி வேற. இந்த இடம் பர்சனலா பேச வேண்டிய இடம். இங்கெல்லாம் நீங்க பிசினஸ் பேசவே கூடாது. என்ன தமயந்தி, கரெக்ட் தானே? டேய், ஓடு 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 ஓடு. எதுவா இருந்தாலும் போய் மெஸ்ல போய் பேசிக்கோ. 60 லட்சம் நீ வாங்குவியோ இல்ல மெஸ்ஸ போலீஸ வச்சு பூட்டுவியோ, அது எதுவா இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கோ. இங்க இந்த ஏரியால என் வீட்ல ஸ்ட்ரிக்ட்லி நோ பிசினஸ், ஒன்லி பர்சனல். ஓகே? டேய், பிசினஸ் பேசினா என் வைஃபுக்கு பிடிக்காதுடா. டேய், ஓடு ஓடு ஓடு. கெட் அவுட். ஓகே பாஸ், கெட் அவுட். எடுத்து போங்க. ஓகே, போய் எதுவா இருந்தாலும் மெஸ்ல போய் பேசுங்க. போங்க. வாங்க. இடியட்ஸ். அவுட். என்ன பண்ணலாம்? தமயந்தி, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. 60 லட்சம் ரூபாய் பணத்துக்கு எங்க போவ? ஓ, உன்னை பார்க்கவும் பரிதாபமா இருக்கு. ஐ எம் சோ ஹெல்ப்லெஸ், யூ see. ச்சே, என்னது? சார், எஸ் சார். யா கிளம்பிட்டேன். ஆன் த வே 5 மினிட்ஸ் சார், இல்ல 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். யா, ஓகே 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 ஓகே, வந்துடுறேன் சார். சாப்பிட்றவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் உங்களுக்கு எல்லாம் டைம். அதுக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டு வெளியே கிளம்பிருங்க. கான்ஸ்டபிள், உள்ள போய் பூட்டு எடுத்துட்டு வாங்க. அக்கா, ஏதாச்சும் பண்ணுக்கா, மெஸ் பூட்டு போறேங்கக்கா. அம்மா, மினிஸ்டர் பிஏ கூட ஃபோன் பண்ணி பேசிட்டேம்மா. அவர் எங்கேயோ வெளிநாடு போயிருக்கதா சொல்றாங்கம்மா. வந்த உடனே உனக்கு பேசுறேன்னு சொல்றாங்கம்மா. சார், எத்தனை தடவை தான் சார் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பீங்க? டக்குன்னு இழுத்து பூட்டி சீல் வைங்க. நாங்க அடுத்த வேலையை பார்க்க போகணுமா இல்லையா? கான்ஸ்டபிள், இழுத்து போடுங்க. கான்ஸ்டபிள், அவங்கள போக சொல்லுங்க. போங்க சார், நீங்க வாங்க சார், சீல் வைங்க சார். போங்கம்மா, சொல்றேன்ல. போங்க கான்ஸ்டபிள், அனுப்புங்க. போங்க, போன்னு சொல்றேன்ல.